Hello students, exercise 2.5 6th question. If mod z minus 2 by z is equal to 2, show that greatest and least value of mod z and mod z are root 3 plus 1 and root 3 minus 1 respectively. சரியா? இதில் triangle law of property ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் இல்லையா, 2 சம்மில் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒன் பார்ட் மட்டும் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். ஓகே தானா? அதாவது mod z less than or equal to mod z2 இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போது இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க mod z நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, mod z வந்து z-ஓட லீஸ்ட் வேல்யூஸ் வந்து root 3 plus 1 greatest value root 3 plus 1, least value root 3 minus 1 ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு கிவன் ஒரு இது கொடுத்துருக்காங்க, என்னென்னா mod z minus 2 by z is equal to 2. இது கிவன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த mod z எடுத்துக்கிறேன். சரியா? இந்த mod z-ஐ நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா, இந்த mod z கூட நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2 by z-ஐ ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால அதில் ஏதாவது சேஞ்ச் வருமானா எந்த சேஞ்சுமே வராது. ஓகே தானா? ஸோ அப்போ மைனஸ் 2 by z ப்ளஸ் 2 by z எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியும். இப்போ இது வந்து z1, இது இவ்வளோ என்னது z1, இது வந்து என்னது z2 அப்படின்னு நினச்சிக்கோங்க. சரியா? இங்கே mod z இங்கே என்ன வரும்னா mod z1 ப்ளஸ் z2. சரியா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா z1 ஈக்குவல் டு z மைனஸ் 2 by z, z2 வந்து என்னது எடுத்துக்கோங்க 2 by z. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி படி பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு z1 ப்ளஸ் z2 தான். அப்போ mod z1க்கு பதிலாக z மைனஸ் 2 by z. ஏன் நான் z மைனஸ் 2 by z எடுக்கிறேன், வெறும் z எடுக்கல. இது வரைக்கும் நான் mod z மட்டும்தானே எடுத்தேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மீதி உள்ளதை தானே ரெண்டாவது உள்ளதாக எடுத்தேன். இப்போ நான் ஏன் அப்படி எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எனக்கு எதுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, mod z மைனஸ் 2 by z வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் உள்ளதுலலாம் mod z-ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதில் mod z மைனஸ் 2 by z-ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதனால் ஓகேவா? ப்ளஸ் mod z2, அப்போ z2க்கு பதிலாக 2 by z. ஓகே தானே? அடுத்தது நெக்ஸ்ட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்குது, mod z மைனஸ் 2 by z இருக்குது, அதுக்கு வேல்யூ என்னது 2. அடுத்தது இதை mod 2 by mod z எழுதிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே எனக்கு என்ன இருக்குது, mod z இருக்குது. சரி, அப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இங்கே எல்சிஎம் எடுங்க, mod z தான். அப்போ 2 இன்ட்டு mod z ப்ளஸ் mod 2 வேல்யூ என்னது 2. இங்கே எனக்கு என்ன இருக்குது, mod z இருக்குது. இந்த mod z இங்கே கொண்டுட்டு வாங்க, mod z இன்ட்டு mod z. அப்போ mod z ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு mod z ப்ளஸ் என்னது 2. ஓகே தானே? ஸோ நெக்ஸ்ட்டு mod z ஸ்கொயர், இந்த 2 mod z இருக்குல்லையே, அது இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ 2 mod z லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது. ஓகேவா? ரெண்டு சைடும் ஒரு 1 ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். மைனஸ் 2 இன்ட்டு mod z, இந்த சைடு ஒரு 1 ஆட் பண்ணுறோம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, அது கூட ஒரு 1 என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா, அதாவது 1 ஸ்கொயரை 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. அப்போ பாருங்கள், இது a ஸ்கொயர், இது b ஸ்கொயர், இது என்னது மைனஸ் 2 இன்ட்டு ab ஃபார்முலா இருக்குது. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே ஏக்கு பதிலாக mod z-ம் bக்கு பதிலாக 1 இருக்குது. அப்போ mod z மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 1 வந்து என்னது 3. ஓகே தானே? எனக்கு தேவை வந்து என்னது, mod z மைனஸ் 1. சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் இந்த ஸ்கொயர் எனக்கு ரிமூவ் ஆகும். சரியா? ஸோ ஸ்கொயரிங் போத் சைட், ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணும்போது mod z minus 1 less than or equal to root 3. சரியா? ஸோ இப்போ இங்கே mod z less than or equal to, இந்த மைனஸ் 1 இங்கே கொண்டுட்டு போங்க, root 3 ப்ளஸ் 1. இங்கே வந்து என்ன போட்டுக்கோங்க, ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. சரியா? ப்ளஸ் ஆர் மைனஸ் root 3 ப்ளஸ் 1. சரியா? ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
mod z ஓட greatest value of mod z is என்ன வரும் அப்படின்னா 1 plus என்னது √3. அடுத்தது least value of mod z is என்ன வரும்னா 1 minus √3. கரெக்டாக தானே? 1 minus √3 தானே வருது. இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? r √3 plus 1ன்னு எழுதிக்கலாம். சரியா? இங்கே என்ன இருக்குது? எனக்கு 1 minus √3 இல்லைன்னா என்ன ஆக்சுவலாக minus √3 plus 1. பட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ப்ரூவ் பண்ணணும்? √3 minus 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படி தானா? ஸோ அப்போ மாடுங்கிறனால நான் என்ன பண்ணுறேன்? மாடு எடுக்கிறேன். மாடு எடுத்தால் நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? 1 minus √3 சாரி √3 minus 1ன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஏன்னா மாட் வேல்யூ இல்லையா? அப்போ √3 minus 1 லீஸ்ட் வேல்யூ வந்து என்னது? √3 minus 1. புரியும் நினைக்கிறேன். இதில் நீங்கள் ஒரு மைனஸை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா போதும். அப்போ இந்த மைனஸ் √3 ப்ளஸ் √3 ஆயிரும். இந்த ப்ளஸ் 1 என்ன ஆயிரும்? மைனஸ் 1 ஆயிரும். ஸோ மாடு எடுக்கும்போது இந்த மைனஸ் என்ன ஆயிரும்? எனக்கு ப்ளஸ் ஆயிரும். அவ்வளோதான். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதே இதில் 7th கொஸ்டின் பார்க்க போகிறோம். 7th கொஸ்டின் இஃப் மாட் if z1, z2, z3 are complex number, mod z is equal to 1, mod z is equal to 3, mod z3 is equal to 3, and mod z1 plus z2 plus z3 is equal to 1, show that mod of இதை வந்து is equal to 6ன்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? நான் ஃபஸ்ட்டு given mod z is equal to 1 எடுத்துக்கிறேன். ரெண்டு சைடும் என்ன பண்ணுறேன்? ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா z இங்கே z1. சரியா? அப்போ இங்கேயும் z1. அப்போ z1 bar is equal to 1. இதிலிருந்து z1 வேல்யூ கண்டுபிடிங்க. 1 by z1 bar. அடுத்தது இதே மாதிரி mod z2 is equal to என்ன வரும்? 2. ரெண்டு சைடும் ஸ்கொயர் எடுங்க. 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போ z2 bar is equal to வந்து என்னது? 4. இதிலிருந்து z2 கண்டுபிடிங்க. z2 is equal to என்னது? 4 by z2 bar. அடுத்தது நெக்ஸ்ட்டு mod z3 is equal to வந்து என்னது? 3 கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுங்கள். 3 ஸ்கொயர் 9. அப்போ z3 bar is equal to 9. இதிலேருந்து z3 is equal to 9 by z3 bar. ஓகே தானா? ஸோ இப்போ நான் கொஸ்டின் எடுக்கிறேன். கொஸ்டின் 9 z1 இருக்கு இல்லையா? z1க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்? 1 by z1 bar. அண்ட் z2க்கு பதிலாக 4 by z2 bar ப்ளஸ் 4 இன்ட்டு அடுத்தது z1 இருக்குது, அதுக்கு பதிலாக 1 by z1 bar. z3 இருக்குது, அதுக்கு பதிலாக என்னதுமா? 9 by z3 bar ப்ளஸ் அடுத்தது z2 வந்து என்னது? 4 by z2 bar. அடுத்தது z3 இருக்குது, z3 வந்து என்னதுமா? 9 by z3 bar is equal to 9 4s are வந்து என்னது? 36 by z1 bar z2 bar. 4 9s are 36 by z1 bar z3 bar. 4 9s are 36 by z2 bar z3 bar. சரியா? is equal to ஸோ இதில் வந்து என்ன வெளியில் எடுங்க? ஒரு 36 வெளியில் எடுத்துருங்க. இந்த கீழே வந்து என்ன பண்ணுங்கள்? இதுலேயும் 36 இருக்குது, இதில் 36 இருக்குது, இதில் 36 இருக்குது. ஸோ 36 அவுட் சைடு எடுத்திருக்கேன். டினாமினேட்டரில் உள்ளதுக்கு என்ன எடுங்க? எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா z1 bar z2 bar z3 bar. சரியா? ஸோ இங்கே z1 bar z2 bar இருக்குது. இது கூட எதை மல்டிப்ளை பண்ணிக்கணும்? z3 bar. அடுத்தது இங்கே 36 அவுட் சைடு எடுத்தாச்சு. z1 bar z3 bar இருக்குது. அப்போ இது கூட எதை மல்டிப்ளை பண்ணிக்கணும்? z2 bar. இங்கே டினாமினேட்டரில் z2 bar z3 bar இருக்குது. அப்போது எதை மல்டிப்ளை பண்ணிக்கணும்? z1 bar மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஈக்குவல் டு 36 அவுட் சைடு எடுத்துருங்க. ஸோ மாட் இங்கே மேலே z1 bar ப்ளஸ் z2 bar ப்ளஸ் z3 bar இருக்கு இல்லையா? இதை ஹோல் பாராக எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்புறமா மேலே தனியாக மாடலஸ், கீழே தனியாக மாடலஸ். அப்போ இங்கே டினாமினேட்டரில் z1 bar z2 bar z3 bar. சரியா? நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி 36 அவுட் சைடில் இருக்குது. நியூமரேட்டரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா mod of z1 bar z2 bar z3 bar இல்லையா? இப்போ இதுக்கு மாடை நம்ம மாடில் mod z ஈக்குவல் டு என்னது? mod z bar. அப்படி தானே? அப்போ பார் இல்லாமலும் எழுதிக்கலாம். அப்போ z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 டிவைடட் பை mod z1 bar வந்து என்னது? mod z1, அடுத்தது mod z2, அடுத்தது mod z3 ஈக்குவல் டு 36. இதோட வேல்யூ அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க.
mod z1 plus z2 plus z3 வேல்யூ என்னது 1. அப்புறம் mod z1 ஓட வேல்யூ 1, z2 ஓட வேல்யூ வந்து என்ன வந்துச்சு 4 and z3 ஓட வேல்யூ என்ன வரும் பார்த்தீங்கன்னா என்ன வரும் இல்லை இது வந்து என்னது 2, இது வந்து என்னது 3. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 9 இல்லை 6 சரியா. 2 3s are 6, 2 into 3 ஆகும் இங்கே 2 3s are 6, அப்போ 6 6 are என்னது 36. அப்போ ஆன்சர் வந்து என்னது 1. அப்போ 9 z1 z2 z2 z3 கொஸ்டின் என்ன 9 z1 z2 4 z1 z3 plus z2 z3 is equal to answer என்னது 6.